இன்னைக்கு காலையில் வந்து கரெக்டாக ஒரு 6 மணி அப்படிங்கும்போதெல்லாம் கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் நைட்டே ஊற போட்டு அது காலையில் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பை தான் வந்து அளந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூடயே மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் 2யும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வந்து வச்சு விசில் வந்து விட்டுட்டேன். ஒரு 3 விசில்லே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காஃபி பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு வந்து டீ பிடிக்கும். நான் வந்து எனக்கு காஃபி வந்து போட்டு பக்கத்துலேயே அந்த பருப்பு வெந்துருச்சு. வெந்தோடனே அது பக்கத்துலேயும் நான் வந்து டீ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பொரியல் வந்து புடலங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வந்து பண்ணியிருந்தேன். புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம புடலங்காவை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நைட்டே பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு விசில்லே கடலைப்பருப்பு வந்து வெந்துடும். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த புடலங்காவை வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துட்டு அது கூட நைட்டே ஊற வச்சு வச்சுரும் பார்த்திங்களா கடலைப்பருப்பு, அதை வந்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து விசில் போட்டு ஒரு விசில்லே நல்லா வந்து வெந்து வந்துடும். அந்தனே விசில் போட்டு விட்ருங்க. இப்போ அது விசில் அது வெந்து வரவங்களையும் தேங்காய், அதுக்கடுத்து சீரகம், ஒரு பச்சை மிளகா அதை வந்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. முடிஞ்சால் வரமிளகாய் கூட நீங்கள் போடலாம். எனக்கு கிட்ஸ் இருக்கிறதுனால நான் வரமிளகாய் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயத்தையும் நல்லா வந்து ரஃப்பாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த புடலங்காவையும் கடலைப்பருப்பு அந்த 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வந்து போட்டிருப்போம், அதனால் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், தயிர், அடுத்து வந்து சாம்பார், புடலங்காய் பொரியல் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.